ஈரான் மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்கொண்ட பொருளாதார தடையை இப்பொழுது நீக்கி முடக்கி வைத்திருக்கக்கூடிய 24 பில்லியன் 2400 கோடி டாலர் சொத்துக்களை ஈரானுக்கு விடுவிக்க ஜெர்மனியும், பிரான்சும், இங்கிலாந்தும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. நிரந்தரமா தாக்குதல் அப்படின்றது இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தை தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்ன அந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றிருக்கிறது. எந்த முக்கியமான இந்த கோரிக்கையை நீங்க ஆழமா பாத்தீங்க அப்படின்னா, இது ஈரானுக்கும் வெற்றி, அமெரிக்காவுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருச்சு. உடனே அவங்க அதை பயன்படுத்திட்டாரு ட்ரம்ப். ஆனா இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி என்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அந்த நாட்டு மீடியாவும் சொல்லுது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் ஈரானை முடக்கிறதும் அழிக்கிறதும் தான். அது நடக்காது. நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா போடுறதுக்கு நம்ம ஒப்புக்கிட்டோம். எனவே இது நமக்கான தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ருசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் வருகின்ற வெள்ளிக்கிழமை கையெழுத்தாகும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவா நகரத்தில் அன்றைக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னாலேயே இன்றே ஹார்முஸ் நீரிணை பகுதி மீதான தங்களது முற்றுகையை கைவிடுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். எனவே அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றப்பட்ட கப்பல்கள் எல்லாம் இதற்கு மேல் சுதந்திரமாக செல்லலாம், எந்த விதமான தடையும் இல்லை. இந்த இரு தரப்பிற்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமானது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்கக்கூடாது என்பது. ஏனென்றால் இந்த நெகோசியேஷன், இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற அதே காலகட்டத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை தாக்கி வந்தது. ஹெஸ்பொல்லாவை குறி வச்சு நாங்கள் தாக்குகிறோம், அதை நிறுத்த மாட்டோம்னா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ட்ரம்ப் ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் சொல்லியிருக்காரு. இது முட்டாள்தனமானது நீங்கள் செய்யறது அப்படின்னு சொல்லிட்ட உடனே இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் போடக்கூடிய அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது லெபனானையும் உள்ளடக்கியது தான். எனவே இஸ்ரேல் இதில் நாங்கள் சம்மந்தப்படலைன்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அது முதல் இது ஹார்முஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும், அது முடிச்சிடும். அடுத்த 60 நாட்களுக்கு ஈரானுடைய அணு ஆய்வு திட்டம் தொடர்பான பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதில் தேட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்கும். அதில் முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா, ஈரான் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 440 கிலோ யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, ஒரு 4% 5%க்கு மேலே செறிவூட்டக்கூடாது. அதை சிவில் நியூக்ளியர் பர்பஸ்க்கு தான் பயன்படுத்துகிறீங்க ஒழிய அதை மிகவும் அதிகமாக செறிவூட்டினா 90% செறிவூட்டினா அது வெப்பன் கிரேடு அப்படின்னு ஆகிடும், அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியதாக ஆகிடும். எனவே அப்படி செய்யக்கூடாது, அந்த மாதிரி வெப்பன் கிரேட் யுரேனியமும் மாற்றக்கூடாது. அதை IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கண்காணிக்கும் அப்படின்ற மாதிரி அது அவங்க வராங்க. அதையும் அது ஈரான் ஒத்துக்குமா இல்லையா அப்படின்றது அடுத்த கட்டத்தில் தான் நெகோசியேஷனில் புரியும். ஆனால் இந்த இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஈரான் மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்கொண்ட பொருளாதார தடையை இப்பொழுது நீக்கி முடக்கி வைத்திருக்கக்கூடிய 24 பில்லியன் 2400 கோடி டாலர் சொத்துக்களை ஈரானுக்கு விடுவிக்க ஜெர்மனியும், பிரான்சும், இங்கிலாந்தும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இது இன்னொரு விடயம். மூன்றாவது விடயம், நிரந்தரமாக தாக்குதல் அப்படின்றதே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்ன அந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றிருக்கிறது. எனவே எந்த முக்கியமான இந்த கோரிக்கையை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது ஈரானுக்கும் வெற்றி, அமெரிக்காவுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருச்சு. உடனே அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டார் ட்ரம்ப்.
ஆனால் இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி என்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் அந்த நாட்டு மீடியாவும் சொல்லுது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் ஈரானை வந்துட்டு முடக்கிறதும் அழிக்கிறதும் தான். அது நடக்காதையே நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா போடுறதுக்கு நம்ம ஒப்புக்கிட்டோம். எனவே இது நமக்கான தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இஸ்ரேல் வந்துட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இப்படி பேசுறது நிச்சயமே எதிர்காலத்தில் மறுபடியும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா திருப்பி தாக்க அதன் மூலம் மறுபடியும் அந்த மிடில் ஈஸ்ட் வார் அப்படின்றது தொடங்கும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினால இது வரைக்கும் கச்சா எண்ணெய்க்கு இருந்த தட்டுப்பாடு நீங்கிடுச்சு. கச்சா எண்ணெய் வரலாம், சமையல் எரிவாயு வரலாம், இயற்கை எரிவாயு வரலாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொதுவாக உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது இருந்த கச்சா எண்ணெய் தொடர்பான அந்த எண்ணெய் பிரச்சனை, ஆயில் கிரைசிஸ், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று உணரலாம். நமது நாட்டிலே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைப்பார் மோடி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.